குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். பாரதிய ஜனதாவில் அடுத்த தலைமுறை தலைவர்களை வளர்த்தெடுக்கும் வகையில் இளைஞர்களை முக்கிய பொறுப்புகளில் அமர்த்த அக்கட்சியின் தேசிய தலைவர் நிதின் நபீன் முடிவு செய்துள்ளார். இதன்படி சராசரி வயது 55ற்கு குறைவானவர்களுக்கு பதவிகள் வழங்கப்பட உள்ளன. பாரதிய ஜனதா தேசிய தலைவராக பீகாரைச் சேர்ந்த நிதின் நபீன் கடந்த ஜனவரியில் பொறுப்பேற்றார். அக்கட்சியின் முதல் இளம் தேசிய தலைவர் இவர். புதிய நிர்வாகிகள், புதிதாக பதவிக்கு வருபவர்கள் தங்களுக்கு தோதானவர்களை அருகில் வைத்துக் கொள்வதும் முக்கிய பொறுப்புகளை வழங்குவதும் வழக்கம். ஆனால் நிதின் நபீன் பொறுப்பேற்றதிலிருந்து எந்த மாற்றங்களும் செய்யவில்லை. காரணம், தமிழகம், மேற்குவங்கம், அசாம், புதுச்சேரி, கேரள மாநில சட்டசபை தேர்தல்கள். இந்நிலையில் பாரதிய ஜனதா தேசிய தலைவர் நிதின் நபீனுக்கு ஏற்ற வகையிலான புதிய நிர்வாகிகள் பட்டியல் தயாரிக்கும் பணிகள் இறுதிக்கட்டத்தை அடைந்துள்ளன. பாரதிய ஜனதா தலைமை அலுவலகம் சில நாட்களாக பரபரப்பாகவே இருக்கிறது. மத்திய அமைச்சரவை மாற்றம் குறித்த ஆலோசனைகள் இருந்தாலும் புதிய நிர்வாகிகள் பட்டியல் தயாரிப்பு பணிகளும் தான் இதற்கு காரணம். புதிய நிர்வாகிகள் பட்டியலில் மாநில மற்றும் கட்சியின் மண்டல வாரியாக பிரதிநிதித்துவத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளது. பாரதிய ஜனதாவின் புதிய மத்திய குழுவிலும் மூத்த தலைவர்கள் மற்றும் இளம் தலைவர்கள் இடம்பெறுகின்றனர். அறிவிப்பு முக்கிய அம்சமாக சராசரி 55 வயதிற்கு குறைவானவர்களே நிதின் நபீன் தலைமையிலான கட்சி நிர்வாகத்தில் முக்கிய பொறுப்புகளில் நியமிக்கப்பட உள்ளனர். அடுத்த தலைமுறை தலைவர்களை வளர்த்தெடுக்கும் இந்த முடிவுக்கு ஒருமித்த கருத்து எட்டப்பட்டுள்ளது. விரைவில் இதுகுறித்த அறிவிப்பு வெளியாகிறது. தமிழகத்தை பொறுத்தவரை தற்போதைக்கு அனுபவம் வாய்ந்த மூத்த தலைவர் ஒருவரையே தமிழக பாரதிய ஜனதா தலைவராக நியமிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. தமிழக அரசியல் சூழலை பொறுத்து இளைஞர் ஒருவரை தலைவராக நியமிக்கவும் பாரதிய ஜனதா திட்டமிட்டுள்ளது.